ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் கிடைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருப்பாவை பாடல் 23 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வந்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். திருப்பாவை பாடல் 23. மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போத்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின் டருங்கின்னே போந்தருடைய கோப்படைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம்பந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இது பாடல். இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம். இந்த பாடலில் ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு கோரிக்கைகளை இறைவன்கிட்ட வைக்கிறோம். எந்த கடவுளாக இருந்தாலும் நம்ம வேண்டும் போதே ஏதோ ஒரு கோரிக்கையை வைப்போம். அந்த கோரிக்கையை இறைவன் எவ்வாறு செவி சாய்க்க வேண்டும் என்பதை இப்பாடல் விளக்குவதாக அமைந்துள்ளது. இப்பாடலிலும் தனக்கு வருகின்ற வருங்கால கணவனுடைய சிறப்பினை இந்த அம்மா எடுத்து கூறி அவங்களுடைய எடுத்து கூறுவது மட்டும் இல்லாமல் கண்ணன் எப்படிப்பட்ட சிறப்புடையவர் என்பதை அழகாக இந்த பாடலிலே தெளிவாக எடுத்து கூறுகின்றார். மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் அப்படின்னு சொல்லும்போது மழை காலத்திலே மலை மீது உள்ள ஒரு குகை, அந்த குகைக்குள்ளே ஒரு சிங்கமானது உறங்கிக் கொண்டிருக்கிறது. சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அப்படின்னு சொல்லும்போது அந்த உறங்குகின்ற சிங்கமானது கண்களை விழித்து என்ன பண்றது, தீப்பொறிமிக்க தன்னுடைய கண்களை விழித்து பார்த்து என்ன பண்ண தன்னுடைய பிடரி மயிரெல்லாம் இப்படின்னு சிலுக்கும்படியாக எப்பவுமே என்ன பண்ணும், அது பார்த்த உடனே 4 பக்கமும் திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்து அதுக்கப்புறம் சோம்பல் முறித்து கர்ஜிக்கின்றது. நிமிர்ந்து சோம்பல் முறிச்சிட்டு நிமிர்ந்து கர்ஜிக்கின்றது. அந்த கர்ஜனையானது எங்கும் என்ன பண்ணுறது, அந்த குகையிலிருந்து வெளியில வரும்போது அந்த கர்ஜனையோடு அது வெளியில வரும்போது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு, மிகவும் பயங்கரமான ஒரு தோற்றமுடையதாக அங்கே காணப்படுகிறது. அதான் சொல்ல மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலேனி பூவை பூவண்ணா அப்படின்னு சொல்லும்போது அதுபோல நரசிம்மரானவர் நரசிம்ம அவதாரத்தில் பெருமாள் நரசிம்ம அவதாரத்தில் தோற்றத்தை இங்கே நாச்சியார் நம் கண்முன்னை கொண்டு காட்டிவிடுகிறார். அந்த சிங்கம் போல அந்த பிடரி மயிரெல்லாம் அப்படி பண்ணி கண்கள்லாம் சிவந்து அதே நேரத்தில் அது என்ன பண்ணுது, கர்ஜித்து முழங்கி நிமிர்ந்து நின்று நடைபெற்று வருவது போல அங்கே நரசிம்மர் வந்தார் என்று சொல்வதை அழகாக விளக்கி கூறுகின்றார் ஆண்டாள். ரணியனை அழிப்பதற்காக நரசிம்மர் உருவம் எடுக்கிறார். திருமால் நரசிம்மராக உருவம் எடுத்தார். அப்போ அவருடைய உருவம் எப்படி இருந்ததுன்னா, தலையானது சிங்கம் போல இருந்தது, உடலானது சாதாரண ஒரு மனிதனை போல் இருந்தது, கால்கள் எல்லாம் யானை தேவர்களுடைய சரீரமாக தோன்றியது. ரணியன் தன் அழிவை கேட்கும் போது எப்படி கேட்டான், அவன் எப்படி கேட்டானோ அதே மாதிரி அவர் அவனை அழிக்கின்றார். உள்ளேயும் வெளியேயும் நான் சாகக்கூடாது, அதே நேரத்தில் மேலும் கீழும் நான் சாகக்கூடாது, காலை இரவு இல்லாத நேரத்தில் நான் சாக வேண்டும், அதுவும் நடக்காது, ஆயுதம் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அஸ்திரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டான். அதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறார், அந்த சாயங்காலம் அந்த 6 மணி நேரத்தில் அவன் என்ன பண்ணுறார், அந்த படியினுடைய வாசற்படியில் உட்கார்ந்து அவனுடைய உடலை கிழித்து அவனை அழிக்கின்றார் தன்னுடைய விரல்களால். அவன் என்ன கேட்டான், ஆயுதமும் இருக்கக்கூடாது அஸ்திரமும் இருக்கக்கூடாது, ஆயுதமும் அஸ்திரமும் எதுவும் இல்லை, தன்னுடைய விரல்களையே அவனை கிழித்து அழித்தார். அதே மாதிரி மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் இருந்தார். அதனால அவர் என்ன பண்ணுறார், தன் மடி மேலே அவனை கிடத்தி அதுக்கப்புறம் தான் இருக்கிறாரு. காலை இரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணார், காலை இரவு இல்லாமல் கரெக்டாக அந்த 6 மணி நேரம் சஞ்சரிக்கின்ற அந்த நேரத்தில் அவனை போட்டார். மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் இருக்கும், சாகணும்னு சொன்னான். அதனால தன் மடி மீது கிடத்தி அவனை கொன்றார் அந்த பெருமாளாகிய நரசிம்மர். இப்போ இவருடைய இந்த நரசிம்மருடைய புகழையெல்லாம் இந்த அம்மா சொல்லும்போது என்ன கேட்குறாங்கன்னா,
அந்த கோயிலிலிருந்து நீ இப்போ சிங்கம் எப்படி வெளிவருகின்றதோ அதுபோல் வெளிவந்து எங்களுக்கு நீ என்ன பண்ணணும், அருள் புரிய வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு அரியாசனத்தை உனக்காக வைத்திருக்கின்றோம். உன் கோயில் நின் ரிங்கனை போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய சிம்மாசனத்தை நான் உங்களுக்காக அரியாசனத்தை போட்டிருக்கோம். நீங்கள் அங்கே ஒரு மன்னர் அமர்ந்திருப்பது போல அமர்ந்து எங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் ஒன்றொன்றாக கேட்டு ஆராய்ந்து, குறைகளை கேட்ட உடனே சொல்ல முடியாது, அதனால அந்த குறைகளுக்கு உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் நீங்கள் நன்றாக ஆராய்ந்து எது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனாகிய நீ எங்களுடைய விஷயங்களை கேளாது போனால் எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டம். அதனால நீ எங்களுடைய துன்பங்களை எல்லாம், எங்களுடைய மனதில் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் கேட்டு எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதிலேயே அருள் புரியும் போது எதை கேட்கணும், நம்ம பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மோட்சம் என்பதை கேட்க வேண்டும். முக்தி மோட்சம் மற்றதெல்லாம் நமக்கு தானாகவே தேடி வந்துடும். இறைவனுடைய அருள் இருக்கும்போது எல்லாமே, எல்லா செல்வங்களும் நமக்கு தேடி வந்துடும். அதனால் அழியக்கூடிய இந்த மாயை பொருள்களை எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இறைவன் அரியாசனத்தில் அமர்ந்த உடனே நாம் என்ன கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டால், முக்தி என்பது ஒன்றை கேட்க வேண்டும், மோட்சம் என்று ஒன்றை கேட்க வேண்டும். அப்போ அந்த உலக மாயைகள் எல்லாம் விடுத்து நாம் இறைவனோடு ஒன்று சேர்வதற்கு அது நமக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை இப்பாடலில் அழகாக ஆண்டாள் விளக்கி கூறியிருக்கின்றார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருப்பாவை பாடல் 24 சொல்லி அதற்கான விளக்கங்களை சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். Subscribe to my channel and please press the bell icon for more videos.